பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல சுகன்யாவோட முகத்திரை கிழியனும் அவங்கள பத்தின விஷயங்கள் வெளிய வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சுகன்யா டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. டபுள் கேம் அப்படின்றத விட ட்ரிபிள் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பழனிக்கிட்ட ஒரு மாதிரியும், அந்த வீட்ல ஒரு மாதிரியும், இந்த வீட்ல ஒரு மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவுரை வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஆனா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்கிறாங்க. சோ இவங்கள வச்சு தான் கதை மூவ் ஆகுது அப்படின்றதுனால இவங்கள தாண்டி இதுக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்லித்தான் ஆகணும். இதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இப்பவே மாட்டிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா? சோ கொஞ்ச நாளைக்கு இவங்கள வச்சு தான் கொண்டு போக போறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோடு ஆரம்பத்துல நம்ம குமார் நம்ம அரசிய வந்து படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காப்ல. நம்ம அரசி வந்து, இல்லப்பா நான் வரல, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, சரி அண்ணா நேரம் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி பார்த்தா சுகன்யா வந்து நிக்கிறாங்க. சுகன்யாவை வந்து குமார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லாம் இவங்களுக்குள்ள பிளான் பண்ணி அந்த குடும்பத்தை நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப குமார் வந்து அப்படியே ஏதோ பயந்து பயந்து பின்னாடி பார்க்கற மாதிரியும், சுகன்யா சித்தி இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகிற மாதிரியும் அப்படியே சீன போடுறாப்ல. உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓஹோ நீ இங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா, இங்க பாரு நான் சொல்றத கேளு, அந்த குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டம் போட்டாச்சு. திட்டம் போட்டா அதுக்கு தக்கன நடந்துக்கிறணும். நீ இந்த இடத்துல வச்சு பேசுன அப்படின்னா நீ மாட்டிக்கிருவ. நீ மாட்டிக்கிறது மட்டும் கிடையாது, அவளும் மாட்டிக்கிருவா. அதுக்கப்புறம் நீங்க ஜென்மத்துக்கு பேச முடியாது. நம்ம நினைச்ச விஷயம் நடக்காது. அதனால நீ என்ன பேசுறதா இருந்தாலும் வெளிய வச்சு பேசு. வீட்டுக்குள்ள வச்சு பேசக்கூடாது. அதாவது இந்த இடத்துல வச்சு பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சுகன்யா அட்வைஸ் பண்றாங்க. சரி, இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அவள் படத்துக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, படத்துக்கு போய் கேட்க வேண்டியது தானே கேட்டேன், ஆனா வரமாட்டேங்கிறா, வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. நீங்க ஏதாவது பார்த்து பேசுங்க சித்தி அப்படின்ற மாதிரி சுகன்யா கிட்ட நம்ம குமார் சொல்றாரு. அவ்வளவுதானே, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவளை பேசி நான் படத்துக்கு வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுகன்யா சொல்றாங்க. எப்படி சித்தி, நான் தான் இவ்வளவு தூரம் கூப்பிடுறேன், இல்ல வரமாட்டேன்னு சொல்றா. நீங்க கூப்பிட்டா மட்டும் எப்படி வருவா வந்து அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு டக்குன்னு சுகன்யா என்ன பண்றாங்க அப்படின்னா அரசிய பார்க்கறதுக்காக போறாங்க. என்ன ரிஷி, ரொமான்ஸ் போயிட்டு இருக்கா? ஏன் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஏற்கனவே வந்து பிரச்சனைன்றது நல்லாவே தெரியும். சோ தெரிஞ்சும் எதுக்காக நீ இங்க வந்து உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல. அத்த சும்மாதான் படிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல. உள்ள படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ரூம் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி சுகன்யா கேக்குறாங்க. இல்ல அத்த, நான் என்ன சொல்ல வர்றேனா அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்புறதுக்காக முயற்சி பண்றாங்க. இல்ல நீ மழுப்பணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நீ என்ன எதற்காக இங்க வந்து உட்கார்ந்து இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? நீ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்காத, எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் அமைதியா இருக்கேன். நான் உங்களை போட்டு கொடுக்கணும் அப்படின்னா நேத்தே நான் உங்களை பார்த்தேன் இல்லையா? அப்பவே நான் போட்டு கொடுத்திருக்க முடியும். ஏன் போட்டு கொடுக்கல? நான் உனக்காகத்தான் போட்டு கொடுக்கல, குமாருக்காக தான் போட்டு கொடுக்கல. இந்த 2 குடும்பமும் இணையணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் நீங்களாதான் இருக்க முடியும். நீங்க 2 பேரும் சேர்க்கிறீங்க. நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தீங்க அப்படின்னா இந்த குடும்பத்தை நம்ம இணைச்சிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம குடும்பம் வந்து பெரிய குடும்பம், யாராலையும் அசைக்க முடியாத குடும்பம். இவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணை நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதுதான் அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. சோ அதை தாண்டி உங்க 2 குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத, அவன் படத்துக்கு தானே கூப்பிடுறான், போயிட்டு வரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அரசி வந்து ஷாக் ஆகுறாங்க. இல்ல அத்த வேண்டாம், படத்துக்கு எல்லாம் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் அப்படி சொல்ற நீங்க? 2 பேரும் இங்க வச்சு பேசுறது வந்து சேஃப் கிடையாது. நீங்க வெளியே போய் பேசுங்க அப்படின்னு தானே நான் சொல்றேன். உங்க நல்லதுக்காக தானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்.
அது எனக்கு புரியுது. ஆனா இந்த படத்துக்கு போற வேலையெல்லாம் வேணாம். இப்பதான் நாங்களே பேச ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க உடனே படத்துக்கு கிளம்பி போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரி வராது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அதெல்லாம் சரியா வரும். நான் பார்த்துக்கிறேன். நான் எதுக்கு இருக்கேன்? நான் உன் கூட தான் இருக்கேன். எல்லா விஷயத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவங்க ஆறுதல் சொல்ற மாதிரி அப்படியே ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல. அத்தை வேணாம், அத்தை அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. இப்ப இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறீங்க. ஒருத்தரை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. நாளைக்கு உங்களோட லைஃப்ல நீங்க இணைய போறீங்க. அப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுல என்ன தப்பு? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க, குத்தாடி பாக்குறாங்க. அரசி எதுக்குமே மசிகிற மாதிரி தெரியல. அப்போ அடுத்த பிளான, அதாவது அடுத்த கல்ல தூக்கி போடுறாங்க. சரிமா, நீ ஒன்னா போக மாட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் தனியா போக மாட்டீங்க. பட் நீ என் கூட வந்தா உனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி சொல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அத்தை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நம்ம அரசு கேக்குறாங்க. இல்லம்மா, அவன் மட்டும் வேண்டாம். நானும் நீ அவன் அப்படி போவோம். அப்படி போனா உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, அது எப்படி அத்த சாத்தியம் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம 3 பேரும் போனா உனக்கு ஒற்றுமையா, உனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க கேட்க, இவங்க அரசிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தலையாடிட்டு தான் நிக்கிறாங்க. ஏன்னா எதிர்த்தும் பேச முடியல. சித்தி சாரி அத்தன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம போயிட்டு வரலாமோ அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. சோ என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா இவங்க உண்மையாவே காதலிக்கல. அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்துல உண்மையிலேயே அந்த குடும்பம் சேரணும். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். நமக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது. அப்படி கல்யாணம் பண்ணி அப்படி செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா கூட ஓரளவுக்கு நம்ம ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க நோக்கம் அது கிடையாது. அவங்க நோக்கம் முழுக்க முழுக்க பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும். எப்படி பாண்டியன் நம்ம குடும்பத்திலிருந்து 2 பொண்ணுங்களை இழுத்துட்டு போயிட்டாங்களோ, அவங்க குடும்பத்திலிருந்து நம்மளும் அந்த குடும்பத்திலிருந்து எடுத்துக்கிறணும். உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.